ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. அன்புடன் ஒரு கோரிக்கைங்க. என்னென்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற பதிவெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க. சரிங்களா? நம்ம சில பேர்கிட்ட ரொம்ப கவனமாக பேசணுங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ விதமான மனிதர்களை பார்க்குறோங்க. அவர்களோட பழகிக்கிட்டு தான் இருக்கணும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமது வாழ்க்கையில் நம்ம சிலர் அனுசரித்து தாங்க போயாகணும். என்னன்னா, கண்டிப்பாக வாழ்க்கையில் அப்போ தானே வாழ்க்கை நடத்த முடியும். எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் கற்றுக்க தான் வேணும். சரிங்களா? அனுசரித்து தான் போகணும். அதில் முதல் இடத்தை பிடிப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கவங்க தான். அதாவது இவங்களுக்கு எப்படின்னா, எப்படியெல்லாம் பேசுனா இது நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை காயப்படுத்தணுன்னே நமக்கு சங்கடங்களை தரும் விஷயங்களை பற்றி மட்டுமே தான் பேசுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்க இருக்கவங்கள நம்ம திருத்த முடியுங்களா? கண்டிப்பாக திருத்த முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட அவங்கள திருத்துறேன்னு சொல்லி பேர் வழின்னு நம்ம மனசுக்கு எடுத்துக்கிறத விட அவங்கள தவிர்க்க இயலும் இல்லைங்களா? அதனால் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அவங்கள தவிர்க்க என்ன பண்ணணும், நம்ம அவங்கக்கிட்ட ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது இல்லைங்களா? அது தான் செய்ய முடியும். அதனால இந்த மாதிரி இருக்கவங்க ஆரம்பத்திலே அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் தள்ளி இருக்கிறது பரவாயில்ல. அதுவும் மிக எளிதுதான். என்னன்னா, இந்த மாதிரி இருக்கவங்க என்னன்னா, அவங்க எப்பவுமே அவங்களுடைய வேலையில மட்டும்தான் கவனமா இருப்பாங்க. அவங்க வேலை நடக்கணும்னு தான் இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு உங்களை கூப்பிடுவாங்க தொலைபேசியில். என்னன்னு பண்ணுவாங்க, உங்ககிட்ட கண்டிப்பாக இன்னும் ஒன்று கூறணும், நீ எதனா அவசரமாக வேலையாக இருக்கே அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்பாங்க. ஆமாம், நாம் அவசரமாக வேலையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட அப்புறமா பேசிட்டுமா அப்படின்லாம் நினைக்காம அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் பேசட்டுமா அப்படின்னு நீங்களும் ஏதோன்னு சொல்லி அவங்கள தவிர்க்க நினைச்சா கூட அவங்க உங்களை லேஸில் விடவே மாட்டாங்க. நீங்கள் தவிர்க்க நினைச்சு என்னங்க பிரயோஜனம்? அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ எனக்காக சில நேரம் ஒதுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுவிடவும் மாட்டாங்க. இதெல்லாம் முன்பு போல் இல்லை அப்படி இப்படின்லாம் பேசி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதும் உங்களை குழப்பத்தில் வச்சுருக்கணும். அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போதும் உங்களை குழப்ப வேணும், இல்லைன்னா மன கஷ்டம் அடைய வைக்க வேணும். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே உங்களை பதற்றப்படுத்த வேணும். அதுதான் அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு செய்ய வேண்டிய நோக்கமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கவங்க என்னன்னா, இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்க நட்பு பாராட்டி என்ன பிரயோஜனங்க? அது எந்த விதத்துலயாச்சும் உங்களுக்கு நன்மை தருமா? கண்டிப்பா தரவே தராதுங்க. எப்போதுமே உங்களுக்கு சந்தோஷத்துல கெடுக்கிற நோக்கில தான் அவங்க இருப்பாங்க. தெளிவா இவங்களை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்கிறத முடக்குவதற்கு திறமை அவங்க கிட்ட இருக்குங்க. நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது சொல்லி உங்களை கோபப்படுத்துவாங்க. அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு வேலை உங்கள் குடும்பத்து மேலே தான் பற்று அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் அவங்க அதில் தான் கை வச்சு அதை சீண்டி உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க. என்னென்னா, அவங்கள மட்டம் தட்டுறது, ஏதாவது ஒன்று பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் மனுஷங்க இருந்து உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கவங்களை என்ன பண்ணுறதுங்க? கடந்து செல்றது தான் வழி. வேணான்னா அவங்கள விட்டுட்டு நாம் விலகி நம்மளை வாழ்க்கை நடத்துறது தான் நம்மளுடைய வெற்றி அடங்கி இருக்குது. சரிங்களா? அதுக்காக அவங்க கிட்ட நீங்க ரொம்பவும் கடுமையா நடந்துக்கணும்ல, இனிமையா பார்க்க வேண்டாம், வெறுக்கவும் வேணாம். இந்த மாதிரி அவங்கள அண்டாம பார்த்து கொள்ளுங்க, அதே போதும். நீங்க உங்களுக்கு உங்க மனசும் கெடாது, அவங்களையும் காயப்படுத்த வேண்டாம். அப்படியே அவங்க குணம் அவ்வளவுதான் தெரிஞ்சிச்சா,
விலகிடுங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. என்ன நீங்கள் அவங்களுக்கோசரம் தங்கமாக செஞ்சால் கூட அவங்க உங்களை காயப்படுத்துறதில்ல, முடக்கிறதில்ல, உங்களை குற்றம் சொல்கிறதில்ல, இப்படியே தான் இருப்பாங்க. எப்படியும் உங்களை குழப்பணும், இல்லைன்னா ஏதாவது பதற்றமாகவே வச்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட தயவு செய்து மனசை பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்கள் மனநிலை தான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் மனநிலையை முக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும். உடல்நிலை, மனசு நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் இந்த மாதிரி உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு நம்ம கவனமாக தாங்க இருக்கணும். கவனமாக இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போயிட்டே இருக்கணுங்க.